வணக்கம். நாங்கள் இன்றைக்கு மேலும் அல்லது கூடவே என்ற தமிழ் வார்த்தைக்கு பிரெஞ்சில என்ன அர்த்தம்னு பார்க்க போறோம். ஓசி அப்படின்ற வார்த்தைக்கு மேலும் அல்லது கூடவே என்று அர்த்தம். முதலாவதா ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இல்லாட்டி ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்குமான ஒற்றுமையை காட்டுறதுக்காண்டி பயன்படுத்துகிறோம் நாங்கள். Je suis fatigué, elle aussi. Je suis fatigué, elle aussi. நான் சோர்வாய் இருக்கிறேன், அவளும். அதாவது நான் சோர்வாய் இருக்கிறேன், அவளும் என்ன போல சோர்வாய் இருக்கிறாள். 2வது தகவல்களை சேர்க்கிறக்காண்டி பயன்படுத்துவோம். Tu peux venir aussi. Tu peux venir aussi. நீங்களும் வரலாம். அதாவது நாங்களும் போறோம், நீங்களும் வரலாம். சேர்த்துக்கொள்றோம் ஒரு ஆளை. 3வதா ஒரு கேள்விக்கு இல்லாட்டி பதிலுக்கு நாங்க இதை சேர்த்துக்கொள்றதுக்கு பயன்படுத்துவோம். Elle est fatiguée. Moi aussi je veux dormir. அவள் சோர்வாக இருக்கிறாள், எனக்கும் தூங்கணும். அப்ப இது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லினேன். இப்ப உங்களுக்கான கேள்வி நேரம். இந்த ஒசி என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வசனம் கமெண்ட்ஸ்ல எழுதி காட்டுங்க. வேற ஒரு பயனுள்ள வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.